100 வயசுக்கும் மேல உள்ள ஒரு தாத்தா எதிரிகள் அடிச்சு பறக்க விட்டு எப்படி இருக்கும்? அப்படிதான் இந்தியன் 2 படத்துல வர கமலஹாசன் நடிச்சிருக்க சேனாதிபதி கேரக்டரோட வயசு இந்தியன் 1 படத்திலே சொல்லியிருப்பாங்க. கணக்கு போட்டு பார்த்தா இப்போ 2024 அவருக்கு 106 வயசு ஆகும். இப்படி 106 வயசு உள்ள ஒரு கேரக்டரை படத்துல ஃபைட் பண்ற மாதிரி ஆக்டிவா காமிச்சிருக்காங்க. ஆனா இது நிஜ உலகத்துல சாத்தியமா? இல்ல டைரக்டர் சங்கர் பிரஸ் மீட்ல சொன்ன மாதிரி இந்த வயசுல உண்மையாவே அப்படி யாராவது இருக்காங்களா? ஒரு மனிதனுக்கு ஏஜிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது? 100 வயசுக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்கவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? அப்படி லைஃப் ஸ்டைல் நல்லா இருந்தாலும் ஃபைட் பண்ற அளவுக்கு அவங்க ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்களா? இத பத்தி சயின்ஸ் அறிவியல் என்ன சொல்லுது? ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்களா? அப்படி பண்ணியிருந்தா அதோட ரிசல்ட் என்னன்றத இந்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க மிஸ்டர் ஹியூமன். இது ஏஜ் டஸ் மேட்டர். 106 வயசு உள்ள மனிதனால ஃபைட் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனித உடம்புல ஏஜிங் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். மனிதன் வயசாகிறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதுல முக்கியமான 2 காரணங்கள் இருக்கு. ஒன்னு செல்லுலார் பிரேக் டவுன், இன்னொன்னு டிஎன்ஏ டேமேஜ். செல்லுலார் பிரேக் டவுன்ன்றது நம்ம உடம்புல இருக்க செல்கள் தொடர்ந்து 1ல இருந்து 2, 2ல இருந்து 4ன்னு பிரிஞ்சுக்கிட்டே தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிட்டும் இருக்கும். இந்த ப்ராசஸ்னாலதான் மனிதர்கள் குழந்தையில இருந்து பெரியவங்களா வளர்றாங்க. ஆனா பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறம் செல்கள் பிரியும் போது குரோமோசோம்களோட முனையில இருக்க டெலோமர்ஸ் எனப்படுற பாதுகாப்பு தொப்பி குறைஞ்சிடும். அப்படி டெலோமர்ஸ் குறைஞ்சிட்டா திசு சிதைவு அப்புறம் உடம்புல இருக்க ஆர்கன்ஸையும் பாதிக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். மனிதனோட ஆயுள் 60 வயசுன்னு வச்சுக்கோங்க. 0ல இருந்து 21 வயசு வரைக்கும் செல்கள் வளரும். 21ல இருந்து 30 வயசு வரைக்கும் செல்கள் மெயின்டைன் பண்ணிக்கும். 30ல இருந்து 60 வயசு வரைக்கும் செல்களோட அளவு கம்மியாகி குழந்தைல நம்ம உடம்புல இருந்த செல்களோட அளவுக்கு 60 வயசுல வளர்ந்த உடம்புல இருக்கிறதுனால வயசான தோற்றத்தை காட்டும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி 21 வயசோட செல்களை 39 வயசுலையும் மெயின்டைன் பண்ற ஃபேமஸான ஒரு ஆள் இந்த உலகத்துல இருக்காரு. அவர் யாருன்னு வீடியோவோட கடைசியில பார்ப்போம். அடுத்து மனித உடம்பு உருவாக பேஸா இருக்கிறதே டிஎன்ஏ தான். ஆனா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எனப்படுற அன்ரிப்பேர்டு எலக்ட்ரான்ஸ்னாலையும் அப்புறம் சுற்றுச்சூழல் அதாவது என்விரான்மெண்ட் டாக்ஸிக்னாலையும் டிஎன்ஏ டேமேஜ் ஆகி செல்களோட ஃபங்க்ஷனை பாதிச்சு ஏஜிங் ப்ராசஸ் நடக்கும். இதனால 30 வயசுக்கு மேல சார்கோபெனியா எனப்படுற ஏஜிங் ப்ராசஸ், மசில் லாஸ், ஸ்ட்ரென்த் லாஸ்ன்னு நடக்கும். இதுவே 60 வயசுக்கு மேல போச்சுன்னா இதோட செயல்பாடு அதிகமா இருக்கும். ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு டெக்கேட் அதாவது சராசரியா 10 வருஷத்துல 30 வயசுக்கும் மேல உள்ள ஒரு சாதாரண மனிதனுக்கு 3ல இருந்து 8% வரைக்கும் மசில் மாஸ் டிக்ரீஸ் ஆகும். இதனால பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்கு சேலஞ்சிங்கா இருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம போன் டென்சிட்டி, ஸ்டெமினா, கார்டியோ ஹெல்த்னு பல விதமான ஹெல்த் கண்டிஷன்ஸும் ஏஜிங் ப்ராசஸ்க்கு பங்கு வகிக்குது. இதோட 70-80 வயசு வந்ததும் மனிதர்களோட ரியாக்ஷன் டைமும் கம்மியாகிடும்னு சொல்லப்படுது. அடுத்து சயின்டிஸ்டுகளால ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் மூலமா ஏஜ் ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு மனிதனோட ஜீனை வச்சு பல சயின்டிஸ்டுகள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரிசர்ச் இன்னும் ஆரம்ப ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அப்படி இந்த ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சா வயசாகாத மனிதர்கள் கொண்ட இந்த உலகம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, டைரக்டர் சங்கர் சொன்ன மாதிரி 100 வயசுக்கும் மேல சிலர் வாழுறாங்க. ஆனா இந்தியன் 2 படத்துல வர சேனாதிபதி மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா 2024 த பாப்புலேஷன் டிவிஷன் ஆஃப் யுனைடெட் நேஷனால உலக அளவில் எடுக்கப்பட்ட 100 வயசை தாண்டினோட எண்ணிக்கை சர்வே எடுத்ததோட எஸ்டிமேஷன் படி பாத்தீங்கன்னா 9,35,000 பேர். என்ன ஷாக் ஆகுறீங்களா? எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. அவ்வளோ தாத்தா பாட்டிகள் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா த பாப்புலேஷன் டிவிஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஒரு லிஸ்டையே விட்டுருக்காங்க. 1950ல 100 வயசை கடந்தவங்க 23,000 பேர், 1990ல 1,10,000 பேர், 1995ல 1,50,000 பேர், 2000ல 2,09,000 பேர், 2005ல 3,24,000 பேர், 2009ல 4,55,000 பேர், இப்போ 2024ல 9,35,000 பேருன்னு லிஸ்டையே விட்டுருக்காங்க. இதுல 2015ல இந்தியாவில் எடுத்த சர்வேல 27,000 பேர்னு சொல்லப்படுது. 2015ல 132 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியால 27,000ன்றது கம்மி தான். ஆனா உலக அளவுல பார்த்தா மனிதனோட ஆயுள் காலம் அதிகமா இருக்குமோன்னு தோணுது. மேபி 19வது நூற்றாண்டோட ஆரம்பத்துல பிறந்ததுனால கூட 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருக்கலாம். ஏன்னா அப்போதான் இப்ப இருக்க பேக்கடு ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லாம இயற்கையான உணவை சாப்பிட்டாங்க. என்னதான் உலகம் முழுக்க 100 வயசை கடந்தவங்க 9,35,000 பேர் இருந்தாலும் அதுல ஒரு சிலர் தான் ஸ்ட்ராங்காவும் ஆக்டிவாவும் இருந்தாங்க. அதுல எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 பேரை பத்தி சொல்றேன். நம்ம பாண்டிச்சேரியில இருந்து டேவோ போர்ச்சன் லஞ்ச் எனப்படுற யோகா மாஸ்டர்
101 வயசுலயும் கடினமான யோகாக்களை செஞ்சதுனால இந்த பாட்டி ஓல்டஸ்ட் யோகா டீச்சர்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே படைச்சிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி பாட்டி இப்போ நம்ம கூட இல்ல. பிப்ரவரி மாசம் 2020 இறந்ததுனால எனக்கு என்னமோ கொரோனா மேலதான் சந்தேகமா இருக்கு. அடுத்து ராபர்ட் மெர்ச்சன்ட் எனப்படுற பிரெஞ்சு சைக்கிளிஸ்ட் 100 வயசுலயும் 100 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்டே பண்ணியிருக்காரு, அதுவும் 37 மணி நேரத்திலேயே. சரி, எப்படி இவங்க எல்லாம் 100 வயசை கடந்தோம் இந்த மாதிரி சாதனைகளை பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு டாக்டர்ஸ் சொல்றது சுற்றுச்சூழல், லைஃப் ஸ்டைல், முக்கியமா மைண்ட் செட்டு தான். அதாவது நம்ம பாடிக்கு தேவையான உணவு முறை, எக்ஸசைஸ், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், மென்டல் ஸ்ட்ரென்த்னு இந்த வயசுலயும் ஃபிட்டா இருக்க முக்கியமான காரணங்களா இருக்கு. ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ற ரீசெண்டா மிகப்பெரிய செலிபிரிட்டி ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா வேர்ல்டு நம்பர் 1 ஃபுட்பால் பிளேயரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ. 2019 அவரை சில டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அவரோட பிசிக்கல் ஏஜ் 20 தான் காட்டுது. ஆனா அவரோட உண்மையான வயசு பாத்தீங்கன்னா 39 இருக்கும். கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வயசு. அதாவது 20 வயசு பையனோட பாடி ஸ்ட்ரென்த் 39 வயசு உள்ள ரொனால்டோக்கு இருக்குன்னு சொல்லலாம். இப்படி ரொனால்டோவை முன்னுதாரணமா வச்சு நம்ம இந்தியன் தாத்தா சேனாதிபதியை சொல்லலாம். எப்படின்னா ரொனால்டோ ஃபுட்பால் பிளேயர்ல பெரிய ஆளுனா சேனாதிபதி வர்மக்கலையில பெரிய ஆளு. ரொனால்டோ மாதிரியே சேனாதிபதியும் உணவு முறை, எக்ஸசைஸ், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், மென்டல் ஸ்ட்ரென்த்னு 106 வயசு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிருக்கலாம். அதை வச்சு பார்த்தா 106 வயசுல இருந்து பாதி ஆக்குனா 53 வயசு வருது. அப்போ சேனாதிபதிக்கு 53 வயசு உள்ள ஆளோட ஸ்ட்ரென்த் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா சயின்ஸ் படி பார்த்தா ரெகுலர் எக்ஸசைஸ், டயட் மெயின்டெனன்ஸ், மசில் ரெக்கவரி அண்ட் ரெஸ்ட், முக்கியமா ஜெனட்டிக்ஸ், ஹார்ட் ஹெல்த்னு இதெல்லாம் உள்ளடக்கிய ஸ்போர்ட்ஸ் ஆர் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல மாஸ்டரா இருந்தா 106 வயசு இல்ல அதுக்கு மேல இருந்தாலும் ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஏஜ் டஸ் நாட் மேட்டர், இட் ஜஸ்ட் எ நம்பர். இருங்க வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டவுட் இருக்கு, அதை மட்டும் கேட்டுக்கிறேன். நம்ம சேனாதிபதி அதான் இந்தியன் தாத்தா எப்படி கொரோனால இருந்து தப்பிச்சிருப்பாரு?